இந்த வேர்ல்டுல எங்கே இருக்கட்டும், லைக் தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியா, சைனா, அமெரிக்கா எங்கே இருக்கட்டும், ஒரு சின்ன பையன் ஒரு மெலிஞ்ச உடம்போட, அவனையோட இன்னொருத்தன் நல்ல உடம்புல நல்லா திடமா இருக்கிறவன்கிட்ட போய் எதிர்த்து வாடா சண்டைக்கு நிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, அவன் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, "நீ என்ன ப்ரூஸ் லீயா?" அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்வியா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ப்ரூஸ் லீ இந்த உலகத்துல வெறும் 32 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. அவரு பண்ணது பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸே மாத்துனது, நெறைய பேத்துக்கு கொண்டு போய் சேர்த்துனது. ஸோ அவர் இறந்து 50 ஆண்டுகள் காலம் முடிந்தது. எப்படியும் 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இன்னி வரைக்கும் அவர் ஒரு இன்ஸ்பயரா எடுத்துட்டு இந்த காலத்துல இன்னுமே நெறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க தான் சொல்ல முடியும். லைக் இந்த ஜிம்முக்கு போறவங்க, இந்த அத்லெட் இந்த மாரி நெறைய பேர் அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு இன்னி வரைக்குமே வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். செகண்டா அவர் லைஃப் எப்படி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு அர்ப்பணிச்சாரு அப்படின்னு பார்க்க போறோம். தேர்டு நம்ம என்ன பார்க்க போறோம், ஒருத்தர் இறந்துட்டாருன்னா, அவரோட உடம்ப வச்சோ, அப்படி இல்லாட்டினா அவரோட அழக வச்சோ நம்ம யாரும் பேச மாட்டோம். அவர் சொல்லிட்டு போன அந்த வார்த்தைகள் தான் நம்ம இன்னுமே அவர உயிரோட வச்சிருக்கோம். ஸோ அந்த மாரி ப்ரூஸ் லீ சொல்லிட்டு போன எனக்கு புடிச்ச ஒரு 4 கோட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட டேக் ஓவரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கருந்து ஆரம்பிக்கலாம்னா, ப்ரூஸ் லீயோட லைஃப் அங்கருந்தே நம்ம ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் அவர் எங்க பொறக்குறாருன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற இடத்துல ஒரு சைனீஸ் ஹாஸ்பிட்டல்ல 27 நவம்பர் 1940 அப்பதான் அவர் பொறக்குறாரு. இவரோட சொந்த ஊர் எதுன்னா ஹாங்காங். அங்கிருந்து தான் இவங்க இங்க வந்திருக்காங்க. இங்க வந்து அவரு பொறந்து கொஞ்ச நாள்லயே அங்க ஓகே செட் ஆகலன்னு சொல்லி அவங்க அம்மா, அவங்க அப்பாவும் சொந்த ஊரான ஹாங்காங்கே போறாங்க. நம்ம ப்ரூஸ் லீ பத்தி சொல்லணும்னா எப்படின்னா, இப்ப நம்ம ஏரியால நெறைய பசங்க இருப்பாங்க. ஒரு ஒல்லியா தான் இருப்பான். ஆனா எல்லாத்துக்கிட்டயும் போய் சண்டை இழுத்துட்டு வருவான் தெரியுமா? அந்த மாரி ஒரு பையன் தான் ப்ரூஸ் லீ. அவங்க அம்மா, அப்பா அவருக்கு ஒரு சேலஞ்ச் விடுவாங்களாமா அடிக்கடி. "நீ ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறா. உனக்கு நீ என்ன கேட்கிறியோ நான் வாங்கி தரேன்" அப்படின்னு. ஸோ அவரு அந்த மாரி ஒரு பையன். எப்ப பார்த்தாலும் துரு துரு துருன்னு சுத்திட்டு இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இவரோட அவங்க ஸ்கூலுக்கு போய் அவங்க அப்பா, அம்மா கேட்கும்போது, ப்ரூஸ் லீக்கு படிப்பே வராது. அவனுக்கு சுத்தமா படிப்பு வர மாட்டேங்குதுன்னு அவங்க டீச்சர் ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. ஸோ ஓகே படிக்காத காலத்துல அவரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, இந்த ஏரியாக்குள்ள அவங்க ஏஜ் குரூப்ல இருக்கிற எல்லா பசங்களையும் ஒரு கேங்கா உருவாக்கி, அந்த கேங்குக்கு ஒரு நேமும் வச்சு, அங்க இருக்கிற பக்கத்து ஏரியால போய் சண்டை போடுறது, எல்லாத்தோட மூக்க உடைக்கிறது, வாய உடைக்கிறது, இந்த மாரி நெறைய குறும்புத்தனமெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. சரியான வாளு. அம்மா பார்க்குறாங்க, லைக் ஒரு நாளைக்கு ஒருத்தர் அடிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு 4 பேர் அடிக்கிறாரு. அப்புறம் மாசத்துக்கு 8 ஆகுது. இது வளர்ந்துகிட்டே போறனால என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் ப்ரூஸ் லீ இங்கிருந்து மறுபடியும் அமெரிக்கா போறாங்க. அமெரிக்கால அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு சினிமா சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்டண்ட் மேனா இருந்திருக்காரு. ஸோ அப்பவே இந்த சின்ன குழந்தைகள் நடிக்கிற இந்த லைக் சீன் எல்லாம் வரும். அப்போ அவங்ககிட்ட அவங்க அப்பாட்ட டைரக்டர்லாம் கேட்கும்போது, ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் என் பையனே இருக்கான்னு சொல்லி ப்ரூஸ் லீய 6 மாசம் குழந்தையா இருக்கும்போதே சினிமால நடிக்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த குழந்தை பருவத்திலே ப்ரூஸ் லீ பார்த்தீங்கன்னா 20 படங்கள் கிட்ட நடிச்சிருக்காரு. இந்த ப்ரூஸ் லீக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அவரோட ட்ராக் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, இவர பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல கொண்டு போய் மறுபடியும் ஸ்கூல் போய் படிக்கிறாரு. படிக்க போகும்போது தான் தெரியுது, அவருக்கு படிப்பு சுத்தமா வரமாட்டேங்குது. போய் மண்டைய மண்டைய பிக்கிறாரு. ஒண்ணுமே வரமாட்டேங்குது. அப்புறம் அவரு யோசிக்கிறாரு, நம்மளுக்கு புடிச்ச விஷயம் என்ன? நம்மளுக்கு வந்து சண்டைனா பிடிக்கும் அப்படின்னு. அது ஸ்கூலுக்குள்ள தேடுறாரு. சண்டை மூலியமா நம்ம சாதிக்க முடியுமான்னு தேடும்போது தான் அவரு கண்ணுல மாட்டுறது பாக்ஸிங் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணுல மாட்டுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த பாக்ஸிங்லயும் அவர் பார்த்தீங்கன்னா நல்லா கை தேர்ந்தவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்ஸிங் வந்து அவருக்கு சுத்தமா தெரியாது. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பியன் லீக் ஒண்ணு வரப்போகுது. ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ல என்ன சொல்றாங்க, "நீ தான் நல்லா சண்டை கட்டுவேன்னு சொல்றியே. இந்த பாக்ஸிங் லீக்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்போனன்ட் டீம நீ ஜெயிச்சு காட்டு" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ப்ரூஸ் லீ ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த நம்ம சாம்பியன்ஷிப்ப எப்படியோ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்போ போய் இந்த பாக்ஸிங் கத்துக்கிட்டு கொஞ்சம் அரைகுறையா பாக்ஸிங் கத்துக்கிறாரு. அரைகுறையா பாக்ஸிங் கத்துக்கிட்டு ஸ்டேஜ் ஏறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறும்போது, அங்க எல்லாத்தையும் அடிச்சு நாக் அவுட் பண்றாரு. எல்லாத்தையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு, கடைசியா 2 பேத்துக்கும் ஃபைனல் வந்து நிக்குது. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷம் தொடர்ந்து சாம்பியன். பாக்ஸிங்ல பார்த்தீங்கன்னா, அவன அடிச்சுக்க அங்க யாருமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ் லீ நிக்கிறாரு. ஸோ எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னப்பா இத்துணூண்டு இருக்கான், ஒல்லியா இருக்கான், குச்சி மாரி இருக்கான், ஊதுனா பறந்துருவான் போலன்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. ப்ரூஸ் லீ பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நிமிஷத்திலேயே அவன அடிச்சு கீழ விழ வைக்கிறாரு. ப்ரூஸ் லீ பத்தி அந்த ஹாங்காங்கே சுத்தியும் எல்லாரும் பேசுறாங்க. பாக்ஸிங் மேட்ச் முடியுது. ப்ரூஸ் லீ பத்தி அந்த ஹாங்காங் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசுறாங்கப்பா. இப்படி ஒரு பையன்பா, அப்படி ஒரு பையன்பா அப்படின்னு நெறைய பேர் பேசுறாங்க. பட் அவர் ஒரு நாள் திங்க் பண்றாரு. நம்ம இந்த மாரி நெறைய குரூப்பா போய் பசங்களா போய் நெறைய பசங்க போய் அடிக்கிறோம். திடீர்னு நம்ம குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் பின்னடிச்சிட்டானுங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? தனியா அடி வாங்குவோமே அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவரு யோசிக்கிறாரு, நம்ம தனியா ஒரு கலைய கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சு, அவர் தேர்ந்தெடுத்த கலை தான் பார்த்தீங்கன்னா, மார்ஷியல் ஆர்ட்ஸ். அப்புறம் யோசிக்கும்போது இவருக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 13 வயசு தான் ஆகுது. அங்க இருக்கிற நெறைய பேத்துக்கிட்ட போய் கேட்கிறாரு. அவரு யாருமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கல. அங்க இருக்கிற ஒரு லெஜெண்டரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் ஹிப்மேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரு. அவரு லெஜெண்டரியான ஒரு மாஸ்டர் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல. அவர்ட்ட போய் இந்த 13 வயசு பையன் போய் கேட்கிறான். சார் இந்த மாரி நானும் எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக் குடுப்பீங்களா? அப்படின்னு.
அப்போ அவர் பார்த்துட்டு அவரோட ஆர்வத்த ப்ரூஸ்லியோட ஆர்வத்த பார்த்துட்டு அவர் சேர்த்திக்கிறாரு. சேர்த்தி மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே அவருக்கு சொல்லிக் குடுக்குறாரு. சொல்லிக் குடுத்து இந்த மேன் அவரு கூட தான் பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ அவரு கத்துக்கிறாரு. வாழ்க்கையில முதல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இவருக்கு டீனேஜ் முடியிற நேரம் ஒரு $100 குடுத்து இங்கேருந்து ஹாங்காங்லேருந்து நீ மறுபடியும் அமெரிக்கா போய் காலேஜ் படி அப்படின்னு சொல்றாரு. இவரு இங்கிருந்து அமெரிக்கா போறாரு. போய் அங்க பார்த்தீங்கன்னா, சரியான இந்த பணத்துக்கு பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடா இருக்கு. வெறும் $100 தான். அத வச்சு நம்ம அங்க எதுவுமே பண்ண முடியாதனால, அங்க தெரிஞ்ச ஒரு கடையில பார்த்தீங்கன்னா வேலை செய்றாரு. வேலை செஞ்சுட்டு ரெண்ட் குடுத்துட்டு சாப்பிட்டு இருக்காரு. அப்புறம் அவரு யோசிக்கிறாரு, நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கத்துக்கிறோம். பட் நம்மளோட போயிறக்கூடாது. மத்தவங்களுக்கும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அவர்ட்ட ஃபண்ட் எல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் ஃபண்ட் திரட்டுறதுக்கு நெறைய வேலை பார்க்குறாரு. சின்ன சின்ன வேலை, காலையில பேப்பர் போடுறது, அப்புறம் மதியானம் என்னென்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலையும் பார்க்குறாரு. அந்த மாரி வேலையெல்லாம் பார்த்து அவர் கிடைக்கிற காசு மூலியமா ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலையும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு போய் நம்ம கத்துக்கிறோம். லைக் அத்லெட்டோ ஏதோ ஒண்ணு கத்துக்கும்போது, அவர் ஒண்ணா பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏஜ்டான பெர்சனா இருந்தா, ஓகேப்பா அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த ப்ரூஸ் லீ பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 18-20 இந்த ஏஜுக்குள்ள ரொம்ப குழந்தை மாரி இருப்பாரு. நம்ம பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாரி இருப்பாரு. அதனால அங்க இருக்கிறவங்க யாருமே அவரு கூட யாருமே அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண கிடையாது. அப்பதான் அவருக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இந்த பாக்ஸிங்ல ஜெயிச்சனால அங்க இருக்கிற ஒரு ஆனுவல் டே ஸ்கூல் ஆனுவல் டேக்கு இவர கூப்பிடுறாங்க. இங்க கூப்பிட்டு நீங்க இங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க அமெரிக்கால கூப்பிடுறாங்க. அப்புறம் ப்ரூஸ் லீ அங்க போறாரு. எல்லாம் நெறைய பேத்த பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒருத்தர் நல்லா திடமா அங்க உட்கார்ந்திருக்காரு. அவரை மேல கூப்பிடுறாரு. ஸ்டேஜ்ல கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. "என்னப்பா இந்த பையன் இத்துணூண்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவன் ஒரு ஏசியன், அவன் ஒரு சைனீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துல அவன் பார்த்தீங்கன்னா கீழ சரியிறான். அந்த பெரிய மனுஷன் பார்த்தீங்கன்னா கீழ சரியும்போது எல்லாரும் ஆச்சரியம். என்னடா இந்த பையன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு, அப்போ ப்ரூஸ் லீ பேர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அமெரிக்கால பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸா போகுது. அதுவே இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷனா அமையுது. அப்படிப்பட்ட இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா நெறைய பேர் சேர்றாங்க. அங்க இருக்க லைக் அமெரிக்கன் எல்லாருமே சேர்றாங்க. எனக்கு கத்துக் குடுங்க, உனக்கு கத்துக் குடுங்கன்னு சொல்லி ப்ரூஸ் லீ எல்லாத்துக்குமே கத்துக் குடுக்குறாரு. ஸோ இப்படி கத்துக் குடுக்குறது பார்த்தீங்கன்னா சைனீஸ் அவங்களுக்கு புடிக்கல. ஏன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைனீஸோட கலை. நீ எல்லாத்துக்கும் கத்துக் குடுக்குற. அதோட புனித தன்மையத்தையே நீ இது பண்ணிட்டேன்னு சொல்லி ப்ரூஸ் லீ மேல செம்ம கோவத்துல இருக்காங்க அங்க இருக்கிற சைனீஸ் மாஸ்டர் எல்லாம். ஆனா ப்ரூஸ் லீ என்ன சொல்றாருன்னா, இது ஒரு மத ரீதியாவோ, ஒரு இன ரீதியாவோ கிடையாது. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி அவரு நினைக்கிறாரு. ஸோ அப்பதான் இந்த சைனீஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. என்ன டிமாண்ட்னா, ஓகே நீ இந்த கலைய நீ எல்லாத்துக்கும் கத்துக் குடுக்கணும்னா, எனக்கும் உனக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். அதுல நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னா, இந்த கலைய நீ யாருக்கு வேணா கத்துக் குடுக்கலாம். நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். பட் நீ தோத்துட்ட அப்படின்னா, இந்த குங்ஃபூவ விட்டுட்டே நீ கிளம்பிறணும் அப்படின்னு சொல்றாரு. அதையும் ப்ரூஸ் லீ ஏத்துக்கிறாரு. ஏத்திட்டு பகலுமா ட்ரெயின் பண்றாரு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், 6 மணி நேரம் சொல்லி ட்ரெயின் பண்ணி அந்த நாளும் வருது. அந்த நாளும் வருது. வரும்போது 2 பேரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் 2 பேரும் நிக்கிறாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ் லீ பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறவங்க கூட சண்டை வருது. அதான் ஃபர்ஸ்ட் டைமு. அப்புறம் எல்லாரும் சிரிக்கிறாங்க. எல்லாம் இது பண்றாங்க. ப்ரூஸ் லீ எத பத்தி கண்டுக்கல. ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துல அந்த மாஸ்டர் கீழ விழுகுறாரு. விழுகும்போது எல்லாத்துக்கும் மறுபடியும் ஆச்சரியம். என்னப்பா இந்த பையன் இப்படிதான் இருக்கான். இதுக்குள்ள 3 நிமிஷத்துக்குள்ள மாஸ்டர் முடிச்சுட்டானேன்னு சொல்லி முடிச்சுட்டு ப்ரூஸ் லீ போய் ஒரு ஓரமா உட்கார்ந்து சோகமா இருக்காரு. அப்போ ப்ரூஸ் லீக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருக்கு. அங்க அவங்க ஒய்ஃப் போய் கேட்குறாங்க, "ஏங்க நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்களே, அப்புறம் ஏங்க சோகமா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல என் வாழ்நாள்லயே ஒருத்தர அடிச்சு கீழ விழுக வைக்கிறதுக்கு நான் நெறைய டைம் எடுத்துக்கிட்டேன்." அப்படின்னு சொல்றாராமா. ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் அப்படிங்கிறது அவருக்கு நெறைய டைமா இருந்திருக்கு. ஸோ இந்த ரீசன்னால தான் அவர நாட் எ ஹியூமன் அப்படின்னு நெறைய பேரு சொல்றாங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் நெறைய பேத்துக்கு கத்துக் குடுக்குறாரு. இவரும் நெறைய ட்ரெயின் பண்றாரு. புது புது மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு அப்பவும் பார்த்தீங்கன்னா, நெறைய படம் வருது. படத்திலேயே நடிக்கிறாரு. நடிக்கும்போது அங்க இருக்கிற டைரக்டர் என்ன பண்ணுவாங்களாமா, இவரோட சீக்வென்ஸ்லாம் அவ்ளோ ஃபாஸ்ட்டா இருக்கறனால நம்மளுக்கு காட்டும்போது, அவரோட சீக்வென்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்களாமா. அப்பதான் அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறது நம்ம மாரி காமன் பீப்பிளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பண்றாரு. அப்ப எவ்ளோ ஃபாஸ்ட்டா இருந்திருப்பாருன்னு பாருங்க. இந்த மாரி ஹாலிவுட்ல, ஹாங்காங்ல ஒரு படத்துல நடிச்சுட்டு இருக்கும்போது, அங்க அப்போ ஒரு மாரி தல சுத்தி கீழ விழுந்திருக்காரு. அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போய் பார்க்குறாங்க ப்ரூஸ் லீய. அப்பதான் தெரியுது அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் பார்த்தீங்கன்னா, மர்மமான முறையில இறந்து போறாரு. இன்னி வரைக்குமே அவர் நெறைய பேர் சொல்றாங்க, அவங்க ஒய்ஃப் கொன்னுட்டாங்க. அப்படி இல்ல அவருக்கு முடியல.
இந்த சைனீஸ் வந்து கொண்டுட்டாங்க, ஹாலிவுட்ல இருந்து கொண்டுட்டாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. இன்னி வரைக்கும் அந்த மிஸ்ட்ரி வந்து விலகிறதா தெரியல. இறக்குறாருன்னா 20 ஜூலை 1973 ஒரு 32 இயர்ஸ்ல அவரோட வாழ்க்கை முடியுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் ஸ்டைலு. அடுத்து இவரோட அச்சீவ்மெண்ட் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஏன் ஒரு மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா காரணம் இதுதான். அவர்னால 1500 புஷ்அப் ஒரே டைம்ல எடுக்க முடியும். அதாவது ஒரு ஸ்ட்ரெச்சில் 1500 புஷ்அப் எடுக்க முடியும். 400 புஷ்அப் வெறும் ஒரு கையால் எடுக்க முடியும். அப்புறம் 200 புஷ்அப் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபிங்கரால் எடுக்க முடியும். அப்புறம் 100 புஷ்அப் வெறும் ஒரு தம்பு, இந்த தம்புன்னு ப்ரெஷர்னாலே அவரால் 100 புஷ்அப் எடுக்க முடியுது. அப்புறம் அவரோட அடுத்த ஸ்கில் என்னன்னா சைடு கிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில்ல ஒரு சாண்ட் பேக் உங்களுக்குலாம் தெரியும். அந்த சாண்ட் பேக் லைக் இந்த பாக்ஸிங்லாம் பண்ணுவாங்களா சாண்ட் பேக், அந்த சாண்ட் பேக்ல அந்த சைடு கிக்குங்கிற ஒரு மூவ்னால அவர்னால அந்த ஒரு கிக் பண்ணா அந்த பேக் ஒரு 5 மீட்டருக்கு ஏர்ல போயிட்டு கீழே வருமாமா. ஸோ இதுக்கப்புறம் அவரோட ஃபேமஸான ஸ்கில் என்னன்னா 1 இன்ச் பஞ்ச். இவ்வளவுதான் கேப் இருக்கும். இங்கிருந்து தான் இப்படி குத்துவாரு. ஸோ கையெல்லாம் பின்னால எடுத்துட்டு போக மாட்டாரு. இங்கிருந்து இப்படிதான் குத்துவாரு. ஸோ இப்படி குத்துறதுனால நீங்க எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் 5 மீட்டர் தள்ளி போய் விடுவாங்களாமா. ஸோ அப்புறம் அவருக்குள்ள எவ்வளவு பவர் இருந்திருக்கு பாருங்க. பாக்குறதுக்கு குச்சி மாதிரிதான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ப்ரூஸ்லி எதுக்கு ஃபேமஸ்னா அடுத்த ஒரு செகண்ட் இப்படிங்கிற ஒரு செகண்ட்ல 9 பஞ்சு பட்டு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 9 பஞ்சு. நான் இன்னி வரைக்கும் யாரையும் இந்த மாதிரி பிராக்டிக்கலா பார்த்தது இல்லை. ஸோ இந்த ரீசன்னாலதான் ப்ரூஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு அவன் மனுஷனே இல்லை, அவன் ஒரு ஏலியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை நயம் ஒரு பொயட்ரியா அவங்க வந்து பேசுறது நம்ம பார்க்க போறது. இந்த வீடியோட டேக் ஓவரா இதாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரூஸ்லியோட 4 முக்கியமான கோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கோட் என்னன்னா தே மோர் வி வேல்யூ திங்ஸ் தே லெஸ் வி வேல்யூ அவர் செல்ஃப். என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு பொருளை நீங்க நிறைய ஒரு வேல்யூ பண்றீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ நீங்க குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் கோட்ஸா என்ன சொல்றான்னா எம்டி ஓவர் மைண்ட் பி ஃபோம் லெஸ் பி வாட்டர் மை ஃப்ரெண்ட். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கோட்டு. நிறைய பேத்துக்கு ப்ரூஸ்லி கோட்ஸ்னால இதுதான் தெரியும். என்ன சொல்றாங்கன்னா நீங்க எந்த இடமா வேணா இருக்கலாம், அது ஒரு போர்க்களமா இருக்கலாம், ஒரு நகைச்சுவை நடமா இருக்கலாம், அந்த இடத்துல நீங்க தண்ணியா இருக்கணும். ஏன் சொல்றாருன்னா தண்ணி இப்ப நம்ம ஒரு வாளியில ஊத்துனோம்னா வாளி ஷேப்புக்கு வந்துடும், பாட்டில் ஊத்துனோம்னா பாட்டில் ஷேப்புக்கு வந்துடும். அதனால நீங்க அது தண்ணி மாதிரி இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்கணும், அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தேர்ட் கோட்ஸ் என்ன சொல்றான்னா ஐ எம் நாட் இன் திஸ் வேர்ல்ட் லிவ் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் யூ ஆர் நாட் இன் திஸ் வேர்ல்ட் டு லிவ் டு யுவர் மைண்ட். அப்படின்னா இந்த வேர்ல்டுல நான் நினைக்கிற பண்றதுக்காக நீ பிறக்கல, நீ நினைக்கிற பண்றதுக்காக நான் பிறக்கல. ஸோ நான் பண்றதை என்னைய பண்ண விடுங்க, நீ பண்றதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கோட்டை என்ன சொல்றேன்னா இஃப் யூ ஸ்பெண்ட் டூ மச் டைம் திங்கிங் அபவுட் எ திங்க் யுவர் நெவர் கெட் இட். நீ ஒன்று நினைக்கிற அப்படின்னா அது இப்போ நீ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன்னா அதை செஞ்சு முடிச்சிரு. அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா டைம் வேஸ்ட். உன்னால எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு முடிச்சிரு அப்படிங்கிறாரு. ஸோ இந்த 4 கோட்ஸ்ல உங்களுக்கு எந்த கோட்ஸ் ரொம்ப பிடிச்ச கோட்ஸ்ன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட்ஸ் 4வது கோட்ஸ் அண்ட் 2வது கோட்ஸ். ஸோ உங்களுக்கு ப்ரூஸ்லி அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.